வணக்கம். சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும். இப்போது கனடாவை பொறுத்த வரைக்கும் பனிக்காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போ ஸ்னோ அதிகமான இடங்களில் அதிகமாகவே இப்போ பனிப்பொழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பனிப்பொழிவு காலகட்டத்திலே வெளியிலே போகின்ற பொழுது வாகனங்களை செலுத்துகின்றவர்கள் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேணும். அது நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்னோ டேஸில் நீங்கள் வாகனத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு சொல்லிக் கொள்கின்றேன். சில விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தினால்தான் மனதுக்குள்ளே நிற்கும். ஒன்று, நீங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட ஸ்க்ரீன் தெளிவாக இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களோட ஹெட்லைட் கிளியராக இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம். எல்லாரும் இப்போ வின்டர் டயர் நீங்கள் மாற்றி இருப்பீங்க. வின்டர் டயர்களுடைய குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதாவது மவுண்டைன் ஸ்னோ ஃபிளாக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 3 பீக், இதுதான் உண்மையான வின்டர் டயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தைகளில் கிடைக்கின்ற டூப்ளிகேட் டயர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். இந்த டயரை நீங்கள் சரியானதாக பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் எப்பயுமே விண்ட்ஷீல்டு வாஷர் கட்டாயமாக அந்த வாட்டரை நீங்கள் ஃபில் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. என்ன சொன்னால் அது எந்த ஒரு பனி காலகட்டத்திலும் உறை பனியாக இருந்தாலும் உறைந்து போகாது. அதே போல உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் போகின்ற பொழுது எப்பயுமே ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கின்ற நேரமாக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய நாட்களிலாக இருந்தாலும் சரி, ஸ்னோ இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எப்பயுமே லோ பீம் ஹெட்லைட்டை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஹை பீம் ஹெட்லைட்டை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது பவுன்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு விசிபிலிட்டி என்றது ரொம்ப குறைவாகவே கிடைக்கும். ஆகவே லோ பீம் ஹெட்லைட்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் வாகனங்கள் பயணிக்கின்ற பொழுது இடைவெளி குறைந்தது ஒரு 4 வாகன இடைவெளியை நீங்கள் ஏனைய உங்களுக்கு முன்னால் போகின்ற வாகனத்துக்கு இடையிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் டக்கண்டு போகின்ற பொழுது சில வேளைகளில் முன் விசிபிலிட்டி குறைவாக இருக்கின்ற நேரத்தில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கட்டாயமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இன்னொன்று, சடன் பிரேக் எப்போதுமே நீங்கள் ஸ்னோ காலகட்டத்திலே அடிக்கவே கூடாது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் சடன் பிரேக் அடிக்கின்ற காலகட்டத்தில் இன்னும் விபத்துகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பனியில் அப்படியே வாகனம் போகின்ற பொழுது சறுக்குதா, ஒரு பக்கம் சறுக்கி இழுத்துட்டு போகுதா, வழுக்கிட்டு போகுதா அப்படின்னு சொன்னால் ஸ்டேரிங்கை நீங்கள் வழுக்கிற பக்கமே திருப்ப வேணும். சில பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேரிங்கை அடுத்த பக்கமாக திருப்புறது. எந்த பக்கம் வழுக்கிட்டு போகுது அந்த பக்கம் இல்லாமல் அடுத்த பக்கமாக எதிர் திசையாக திருப்புறது. அப்படி ஒரு நாளும் செய்யவே கூடாது. எந்த பக்கம் உங்கள் வழுக்கிட்டு போகுது, உங்களுடைய வாகனங்கள் இழுத்துட்டு போகுது, அந்த பக்கமே நீங்கள் ஸ்டேரிங்கை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான விஷயம். கவனிச்சு கொள்ளுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாகனங்களுடைய வைப்பர் பிளேட் சரியாக வேலை செய்தா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போதுமே நீங்கள் வாகனங்கள் ஹைவேயில் ஓடுறதாக இருந்தாலும் சரி அல்லது நார்மல் வீதிகளில் நீங்கள் வாகனங்களை செலுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த பனிப்பொழிவு காலகட்டத்தில் கிரஷ் கண்ட்ரோல் வாகனத்தில் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தினை, ஒரு ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேடி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எப்போதுமே வாகனத்தை மெதுவாக செலுத்துங்க. இந்த பனி காலகட்டத்தில் மொன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீசிங் ட்ரெயின் என்றது ஒரு விஷயம். அடுத்தது பிளாக் ஐஸ் இருக்கும். அது வீதிகளில் படிந்திருக்கின்ற பொழுது அது கண்ணுக்கு தெரியாது. ஆகவே இதனால் விபத்துகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இவை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள். அதே நேரத்தில் கேஸ் பயன்படுத்துகிற வாகனங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அரை டேங்குக்கு குறையாமல் எப்போதுமே கேஸ் இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எலக்ட்ரிக் வாகனங்களாக இருந்தால் உங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பேட்டரியினுடைய விகிதம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்றத, சார்ஜினுடைய விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த முக்கியமான டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. மறந்தா மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். பனிப்பொழிவு காலகட்டங்களில் வாகனத்தை செலுத்தும் போது எப்போதும் பாதுகாப்பாக இருங்கள். நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்களா என்றதை உணர்ந்து கொள்ளுங்க. இதே போல இன்னும் நிறைய டிப்ஸான விடயங்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.